ராமேன் சொல்லுவோமே, எத்தனை அற்புதமான நல்ல தேவன். கிருபையாக இந்த வருடம் பிறந்து 9 மாதங்களும் மேன்மையாக மகிமையாக கிருபையாக பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்தி இந்த காலை வேளையிலே இந்த 10வது மாதத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து துவங்குவோம். Thank you Holy Spirit. Thank you Holy Ghost. Let this month be blessed for us, my Lord. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக, பாதுகாக்கிற மாதமாக, ஜெயம் கொடுக்கிற மாதமாக, சுகந்தரிக்கிற மாதமாக, வெல்லக்கூடிய மாதமாக, தோற்கடிக்கப்பட்டவர்களில் ஜெயிக்க பிறந்தவர்களாக இருக்க இந்த 10வது மாதம் ஒரு ஆசீர்வதிக்கிற மாதமாக எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி ரிபோ ஷாக்கன மமஹந்த ரிபால தூரு திமா மஹந்த ரிபோஷி ஹந்த ரபூஷ கதரபா. வந்தவர்களையும் பார்க்கிறவர்கள் யாவர்களுக்கும் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கும்படி, ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கும்படியாக உம்மோட அபிஷேகத்தினால, உம்மோட கரத்தினால வந்தவர் யாவரையும் பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதர் ஆண்டவர் நமக்கு ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்து நம்ம மேன்மையாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அனுப்ப ஜீவனுள்ள வார்த்தையானது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று சொல்லுகிற வார்த்தை. இது யாருக்கு சொல்லுகிறது? கிதியோனுக்கு சொல்லப்படுகிறது. கிதியோன் ஒரு பயந்த சுபாவம், சூழ்நிலை பார்த்து ஓடினவன். அவனுக்கு உள்ளான இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் பார்த்தார். இந்த மாதம் உங்களையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். கிதியோனுக்கு கொடுத்த ஆண்டவரைத்தான் இந்த நாளில் பராக்கிரமசாலியே என்று இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பராக்கிரமசாலி, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். கிதியோனை கடந்து சென்ற நெருக்கமான பாதைகளில் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதம் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்க போகும் பொழுது உண்மையாக சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு காலத்தில் ஹோட்டலாக இருக்கட்டும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆஃபீஸெல்லாம் இருக்கட்டும், டோரை ஒன்று நம்ம திறந்துக்கணும் போனதாக இருக்கும். இல்லை நம்ம போகிறதுக்கு முன்னாடி யாருன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டை டோரை திறப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் போய் நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக, நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னோட இருப்பார்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த கிதியோன் தேவன் தான் இந்த மாதம் இருக்கிறார். இஸ் a supernatural God. நியாயாதிபதிகள் 6:14 சொல்லுகிறது, இதனால் அன்றைக்கு கிதியோனை பார்த்து நோக்கி பார்த்து சொன்ன தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து நோக்கி பார்த்து, இந்த 10வது மாதம் உங்ககிட்ட இருக்கிற இந்த பலத்தோட போ, எல்லா காரியத்தையும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்து, இந்த 10வது மாதம் இந்த சபையிலிருந்து இந்த வார்த்தை கேட்டுவிட்டு நீ வெளியே போகும் பொழுது கிதியோனோட பலனை பெற்றுக்கொண்டு போவீர் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இஸ்ரவேல் எல்லாரும் மீதியரால் ஒடுக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மலைகளும் குகைகளும் ஒளிந்து கொண்டு இந்த மீதியானருக்கு பயந்து கொண்டிருந்தார்களாம். இந்த பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஒரு தனி மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அந்த மனிதனுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இந்த நாளில் கேள்வி, ஏன் கர்த்தர் கிதியோன் இருக்கும்போது கிதியோன் பயந்து கொண்டிருந்தான்? அவன் விசேஷமாக அவர்களோடு இருந்த பலவீனத்தை கர்த்தர் பார்த்துத்தான். இந்த சூழ்நிலை பார்த்த சமயத்தில் தான் கர்த்தர் நேர்த்தியாக கிதியோனை துல்லியமாக கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலை எதையும் பார்க்காதீங்க, உங்கள் எதிரிகளை பார்க்காதீங்க, உங்கள் பலவீனத்தை பார்க்காதீங்க. அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது தனிமையான சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், திராணி இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். பட் சம்திங் ஏதோ ஒரு காரியம்
ஒரு கேள்விக்குறியாக, ஒரு பயத்தோடு, திகிலோடு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு ஓரமாக ஒரு பயம் உள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் முகமுகமாக பேசுறார், தரிசனமானார். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இந்த 5:40 ஆண்டவர் உங்க பலிபீடத்தை கர்த்தர் பேசுறாரு, கொஞ்சம் பலத்தோட போ, நான் உன்னோட இருப்பேன். கொஞ்சம் பலத்தோட போ. புஸ்தகத்தை வாசிக்கும் போது பார்க்கணும், அவர் கொடுக்கிற ஆலோசனை ஞானம் எல்லாம் வல்லமையா இருக்கும், மகிமையா இருக்கும். இந்த மாதம் ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிற, பராக்கிரமசாலியே, நீ உன்னை கோழையா பார்க்கலாம், ஆனால் நான் உன்னை பராக்கிரமசாலியா பார்க்கிறேன். நீ சொல்லலாம், ஐயோ ஆண்டவர் என்னால முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியும். என்னால முடியல ஆண்டவரே, உன்னால முடியும். நான் உன்னை பலனுள்ள மனுஷனா பார்க்கிறேன், நீ பலவீனமாக பார்க்கிற. நீ சூழ்நிலை பார்த்து பயப்படுற, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலைக்கு மேல நான் உன்னோட இருக்க, நீ பாருன்றார். அல்லேலூயா. நிறைய பேர் என்னால முடியுமா, என்னால் ஜெயிக்க முடியுமான்னு, நீ கோழைக்கு ஆள் உருவாக்கப்பட்ட மனுஷன் அல்ல, இந்த உலகத்தை ஜெயித்தவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷன். நீ கோழை கிடையாது, நீ தோற்கடிக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னோடு இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த 10வது மாதத்துல கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். ஏன்னா சொல்லுகிறவர் பேசுகிறவர் யாருன்னா, கிதியோனை பார்த்து பேசினதை பேசுறார். இஸ் a supernatural God. நீ உன்னை தனிமையா இருக்கின்ற பார்க்கிறாய். நீ என்ன கைவிடப்பட்ட நிலைமை போன தனிமையா இருக்கிறாண்டவரே, ஆண்டவர் சொல்றாரோ, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். உன்னை எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க ஆண்டவரே, நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஏன்னா ஜாக்கியை நம்பி குதிரை மேலே கட்டுவாங்க, ஆனால் குதிரையும் கிடையாது, ஜாக்கியும் கிடையாது, உண்டாக்குனவரால் தான் ஜெயித்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. என் தேவன் ஒரு திட்டம் பண்ணிட்டாருன்னா அந்த திட்டத்தின்படி தான் நடக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு குதிரைக்கு 2 பக்கம் ஏன் மாட்டி வைக்கிறாங்கன்னா, அது சுயமாக ஓடக்கூடாது, வழி நடத்துகிற ஓடணுன்றதுக்காக கர்த்தர் கண்ணில் வைக்கிறார். நீங்கள் இதை பலிபீடத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துவேன். இந்த மாதம் போது நான் உன்னை நடத்துவேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன். நீ நினைக்கிற கோழை ஆண்டவரே, என்னை கோழையா நினைச்சிட்டாங்க, என்னை கோழையா பார்க்கிறாங்க. நான் சொல்றாரு, அல்லேலூயா, நீ கோழை கிடையாது, நீ கோழையால உண்டாக்கப்பட்ட மனுஷன் கிடையாது. இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவன் நான் உன்னை உண்டாக்கினேன். அல்லேலூயா. இஸ் a supernatural God. உங்களுக்கு மனுஷனோட உதவி இல்லாம இருக்கலாம், நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லணும் கூட விலைக்கு போயிருப்பாங்க. ஆனா சூழ்நிலையே இல்லாத நேரத்தில் தான் கர்த்தர் இறங்கி வருவார். பாதை இல்லாத இடத்துல தான் கர்த்தர் பாதைகளை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்தில் சில காரியங்களை பார்க்க முடியும், கர்த்தர் யாரோடு இருந்தார் என்று. 4 காரியத்தை நீங்க பார்க்க போகிறோம். தேவன் சில இடத்துல உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர்களை குறித்து பார்க்கலாம். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் கர்த்தர் உன்னோடு முதலாவது இருக்க வேண்டும். From one position to அடுத்த பொசிஷனுக்கு நீங்க போகணும்னா யார் இருக்கணுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கிதியோனோட கர்த்தர் இருந்தார், பொசிஷனே மாறிடுச்சு. தாவீதோட கர்த்தர் இருந்தார், பொசிஷனே மாறிடுச்சு. யோசேப்போட கர்த்தர் இருந்தார், யோசேப் பொசிஷனே மாறிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன், உங்க பொசிஷன்லாம் மாறப்போகுது. உங்க பொசிஷன் மாறப்போகுது. எப்படின்னா, நீங்க தாழ்த்தப்பட்டவர்களை நீங்க உயர்த்தப்பட்டவர். இந்த 10வது மாதம் 22வது ஆண்டு முகமுகமாக கர்த்தர் பார்த்து சொல்றார், your position is going to change. பொசிஷன்னா ஒருவேளை கூனி குறுகி இருக்கலாம், கர்த்தர் உயர்த்த போறார். கஷ்டத்திலே வாழ்ந்திருக்கலாம், நஷ்டத்திலே இருக்கலாம், ஆண்டவனை மாற்ற போறார். தோல்வியா இருக்கலாம், கர்த்தர் ஜெயத்த போறார். ஏனென்றா உன்னை வழி நடத்தினவர், உன்னை கரம் பிடித்தவர், நீ உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பொசிஷன் மாறப்போகுது. சில வசனங்களை காண்பித்து அது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன். இந்த மாதம் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக நான் நம்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 31வது வசனம் 31 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, யாக்கோப் தன் மாமன் வீட்டில் அடிமையாக இருந்தபோது அவன் பிரயாசங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனா கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். அவனுக்கு கிடைக்காதவனுக்கு கர்த்தர் கொடுக்க வைத்தார், ஞானத்தை கொடுத்தார்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் யாக்கோபை பார்த்து சந்தித்து, யாக்கோபு உன் தகப்பன் வீட்டுக்கு சொந்த இடத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். வெறுமையாக திரும்பி போ என்று சொல்ல இருந்ததால் யாக்கோபு கலங்கி இருப்பான். ஆனால் யாக்கோபுக்கு ஏற்கனவே தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது ஒரு தரிசனத்தை காண்பித்து ஒரு ஏணில ஏறிக்கொண்டு போகிறதையும் அளவுக்கு கைவிடாத தேவன் தான் இன்றைக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்றாரு. நான் யாக்கோபோடு இருந்து போன உன்னோடு இருப்பேன். யாக்கோபுக்கு ஞானத்தை கொடுத்தார், சகலத்தையும் கருத்தை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க பிறந்தது எப்படி வந்திருக்கலாம், வளர்ந்து எப்படி வந்திருக்கலாம், ஆனா இந்த மாதம் கர்த்தர் உங்கள் யாக்கோபோடு இருந்த தேவன் உங்களோட இருந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்ற அருமையான அன்பான தேவ பிள்ளைகளை யாக்கோபை கர்த்தர் கைவிடவே இல்லை. நீங்க சூழ்நிலை நினைக்கலாம் கைவிடப்பட்டது போல இருக்கும். நான் சொல்றேன், ஆவியானது பலிப்படுத்திருக்கார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு சொன்னதை உனக்கு செய்வேன், யாக்கோபு சொன்னதை உனக்கு செய்வேன். அந்த வசனத்தை ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கும். அந்த கடைசி வரியில, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இந்த காலை வேளை இதை நமக்காக உரிமை எடுத்து சொல்லுவோம். நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் எனக்கு கைவிடுவதில்லை. ஏன்னா பேசுகிறவர் உண்மையுள்ள தேவன், பேசுகிறவர் உண்மையுள்ள தேவன். அப்பா 5 வருஷம் கூட ஆயிருக்கட்டும், ஏதோ சொல்லியிருக்காரு, 10% நடந்தது. நான் சொல்றேன் 100% நடக்கும். ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் செத்த தேவன் அல்ல, நீ ஆராதிக்கிற தேவன் கல் அல்ல, நீ ஆராதிக்கிற ஊமை அல்ல, நீ ஆராதிக்கிற பார்வையற்ற தேவன் அல்ல. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் சொன்னார், யாக்கோபு தேவன் சொன்னதை செய்யவளும் கைவிடாது உனக்கு நிச்சயம் செய்வேன். ஏன்னா நீ பயந்து இருக்கிற, எனக்கு நடக்குமான். நீ முதல்ல அந்த பயத்தை தூக்கி போடு. நிறைய பேருக்கு நல்ல ட்ரெஸ்ல நல்லா பக்கா பண்ணிருப்பான், ஆனா உள்ள பார்த்தா தான் தெரியும். உள்ள அந்த பயம் உள்ள இருக்கு, நடக்குமா நடக்காதா, ஐயோ நடக்குமா. ஒரு மகன் இருக்கிறான், ஐயோ அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது எனக்கு. நான் சொல்றேன், எதுக்கும் பயம். கர்த்தர் அழைத்தவர் உண்மையில. எனக்கு திருமணம் ஆன பொழுது 0 இருந்தேன். கர்த்தர் இன்னைக்கு வேற லெவலில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் உண்மையை சொல்ல, இன்னும் வேற லெவலில் தான் வைக்க போறார். ஏன்னா கிதியோன் தேவன் என்னோட இருக்கிறார். கிதியோன் உங்களோட இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் பயந்துருந்தான், ஆளுங்களை பார்த்து பயப்படுறான், எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறான். ஆனா பக்கத்துல இருந்து ஆலோசனை கொடுத்தாரு. ஆலோசனை ஆண்டு கொடுக்கிற ஆலோசனைப்படி செய்தா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் ஆலோசனைப்படி கேட்கணும், அவர் தீர்மானப்படி கேட்கும் பொழுது உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஒரு நிலையிலிருந்து யாக்கோபை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போனார். இது விசுவாசி ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இந்த காலையில் இந்த 10வது மாதத்தில் your position is going to change. Your position is going to change. கண்டிப்பா ஆண்டு செய்வார். ஆண்டு பொசிஷனை மாத்துவேன்னு சொன்னார்னா பொசிஷனை மாத்துவார். இது வருஷம் ஆமென் சொல்லுங்களேன். நான் பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சேலஞ்சு பண்ணோம். சண்டேஸ் சர்ச்சுக்கு வந்து சண்டேஸில் நீ கண்டிப்பாக இங்கே எனக்கு பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னால் வர முடியாது. அப்போ ஆரம்பத்தில் கர்த்தர் வல்லமையாக கிரியைகளை செய்யும் போது சொன்னார், ஒரே வார்த்தை அன்னைக்கு சொன்னார், நான் கிதியோன் உன்னோட இருப்பேன்னு சொன்னார். ஆண்டு கொடுத்த ஆலோசனைப்படியே சொன்னேன், என்னால் வரவே முடியாதுன்னு சொன்னேன். சம்பளத்தை கட் பண்ணிக்கோ, உனக்கு வேற எங்கன்னா அனுப்பிக்கோ, உன்னை மேலே மெயில் அனுப்பிக்கோ. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, அனுப்பிக்கோ, பண்ணிக்கோ, நடத்துக்கோ, பொண்ணுக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல, என்னால் வர முடியாதுன்னு சொன்னுவேன். வேலையை விட்டு போயிட்டான். ஆனால் இல்லைன்னு சொன்ன நான் அங்கேயே இருந்தேன். ஏன்னா கீதோன தேவன் நம்மளோட தேவனாக இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை வேலையில் உங்களுக்கு பெரிய போராட்டம் கசப்பு எல்லாம் இருக்கலாம். நான் நேவன் சொல்கிறேன், அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அவர் தீர்மானம் பண்ணது தான். அல்லேலூயா. இன்னைக்கு விஜயா சகோதரிக்கு கர்த்தரோட நிலைமை மாறப்போகுது. எப்படின்னு தெரியாது, மாறும். அது எப்படி தெரியுமா சொல்லும் பொழுது எழுந்துருச்சிங்க தெரியுமா, அந்த ஸ்பாட்டை ஆண்டவர் கையெழுத்து போடுவார். ஏன்னா கிதியோன தேவனோட தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது தாவீது தன் குமாரன் சாலமோனை பார்த்து ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிற அந்த வசனத்தை பார்ப்போம். 1 நாளாகும் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போதும் என் குமாரனே
கர்த்தர் உனக்கு சொன்னபடியே கூட இருப்பாராக தாவீது சாலமோனிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். தாவீது தன் குமாரனை ஆசீர்வதித்து சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்று சொல்லவில்லை. குமாரனாக சாலமோனே, உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டப் போகிறாய், உனக்கு எல்லா உதவிகளும் கர்த்தர் செய்ய போகிறார், உனக்கு வேண்டியபடி ஞானத்தையும் கொடுக்க போகிறார், உனக்கு தைரியமாக இருந்த கர்த்தரோட ஆலயத்தை வேலைகளை செய் என்ற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கட்டப்படாத காரியங்கள் இந்த மாதம் கட்டப்படும். உடைக்கப்பட்ட காரியங்கள், கட்டப்படாத காரியங்கள் கர்த்தர் கட்டப்படும். எப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் வனாந்தர இடத்தை பார்த்திருப்பீங்க, வனாந்தரம். ஆனா அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் கட்டும்படி கர்த்தர் கிரியை செய்வார். எங்க இருந்து எது வருதுன்னு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பா என்ன ஒரு ஆசீர்வாத வார்த்தை நம்ம எப்போது பேசினாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லும் பொழுது அப்பத்தாங்க ஒரு நோடு இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற ஒரு மகன் இருக்கிறான், தகப்பன் கூட போயிட்டு இருக்காரு. அவன் எதை கேட்டாலும் அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு நல்ல வசதியான அப்பா, கோடீஸ்வரர் அப்பா இருக்காரு, கடைக்கு ஷாப்பிங் கிட்டு போற, எனக்கு அது வேணும். அவர் பர்ஸை பார்ப்பாருன்றீங்க, என்ன சொல்லுவார்? என்னன்னா, வாங்கிக்கப்பா. டாடி எனக்கு அது வேணும், டாடி எனக்கு இது வேணும். சொல்லுங்களேன், வாங்கிக்கன்னு சொல்லுங்களேன். டாடி எனக்கு அது வேணும், டாடி எனக்கு அது வாங்கி கொடுங்க. டாடி பெருசு, டாடி இது வாங்க முடியுமா? நமக்கு தான் பெருசு, அவருக்கு. இன்னைக்கு சொல்றேன், உன் தேவைகளை கர்த்தர் கட்டுவார், உன் தேவைகளை கட்டுவார். ஐயோ, நான் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், எனக்கு உதாரணம் ஒண்ணுமே இல்லை. ஹலோ, சிமெண்ட் அவரே கொடுப்பாருங்க, அவரே கல்லை கொடுப்பார். ஒருத்தர் விசுவாசிக்கிறார், கட்டுங்க, முதல் பேரை வைங்க, செங்கல் வரும். அல்லையா, நீங்க பேரை வைங்க, செங்கல் வரும். எங்க சகோதரர் ஆரம்பத்தில் தான் சொல்றார், ஒரு வசனத்தை கொடுக்க சொன்னார், கொடுத்தோம். இன்னைக்கு அதே வீட்டில் தான் இருக்கிறார், இன்னொரு வீட்டை கட்டுறதுக்கு பிளான் பண்றார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் தேவனால கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை. கட்டுவீங்க, கட்டுவீங்க, கட்டுவீங்கன்னு சொன்னா நம்மளோட வேலை நேரமா இருக்கணும். பிளான் மட்டும்தான் போடணும் இருக்கும். காசை பார்த்து பிளான் போடாதீங்க, பிளானை போட்டு ஆண்டுட்டு வைங்க. கர்த்தர் கிரியை செய்வார். பாஸ்டர் ஃபெடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அன்புக்கு ஒரு பாட்டு பாடுவேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சபையை கட்டுறதுக்கு. இவர் ஒன்றும் பண்ணலையும், அவருக்கு கட்டி கொடுக்குறவர் சொன்னாராம், எவ்வளவு கொட்டேஷன் கேட்டுவாங்க, நான் கட்டுறேன்னு. ஆண்டவர் சொன்னாராம், கொட்டேஷன்லாம் கொடுக்காத, கொட்டேஷன் அவர்கிட்ட கொடுத்துருன்னாராம். கொட்டேஷன் இவ்வளோ ஆகுன்னு சொல்லாதுன்னு அவர் எடுத்து போய் அப்படியே பிளானை கொடுத்துட்டு வந்தாராம். கொடுத்தது ஒன்று தான் அவர் வேலை, ரிப்பன் கட்டு போக வச்சு ஆண்டோட வேலை. இலவசமாக கர்த்தர் சபையும் வீட்டையும் கட்டி கொடுத்த தேவன் நம் தேவன். இப்படி தான் ஆவியில் சொல்றார். எப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பிட்டார், நீங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் விற்று கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் விற்று கொடுப்பார். ஆமென் தானே, செய்வார். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா சாலமோன் கட்டும்போது எல்லாமே வந்ததா இல்லையா? வந்ததுல வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கும் ஜோரா சொல்லுங்களேன், உங்களுக்கும் 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 வரும். அந்த விசுவாசம் இருக்கணும். இந்த காலை வேலை கர்த்தர் 10வது மாத பலிபீடம் சொல்றாரு, வரும். வராதுன்னு சொன்னதெல்லாம் வரும். ஏன்னா சொல்லுகிறவர் தேவ மனிதன். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். சாலமோன் கட்டின ஆலயம் விசேஷமாக முழுவதும் உலகத்தார் பாராட்டும்படியாக கர்த்தர் செய்தார். நான் சொல்றேன், உலகம் உங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்க அவரை பார்த்தீங்கன்னா உலகம் உங்களை பார்க்கும். அல்லேலூயா. சின்ன ரகசியம், நீங்க அவரை பார்த்தா உலகம் உங்களை பார்க்குங்க. இனி நான் சொல்றேன், யாரை பார்க்கணும்னா, கிதியோனை நடத்தினவர் சொன்னவரை பாருங்க. இந்த மாதம் கர்த்தர் நடத்துவார், இந்த மாதம் போது நடத்துவார். ஏங்க, புதிய ஆண்டு போற வரைக்கும் நடத்துவார், இந்த உலகத்தை விட்டு பொட்டிக்கு போற வரைக்கும் நடத்துவார். என சொல்லுகிற ஜீவனுள்ள தேவன். கிதியோனை பார்த்து சொன்ன, கொஞ்சம் பலத்தோட போ. நிறைய பேர் பலத்தை பார்த்து விழுந்துறீங்க. நான் சொல்றேன், கர்த்தரை பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்டுகளாக இருக்கிறீங்க. சொல்லுவேன்,
இயேசுவை மட்டும் பாருங்க. சுகரை பார்க்காதீங்க, அது இன்ஜெக்ஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. கர்த்தர் பலனை கொடுப்பார். சின்ன உதாரணம் சொல்றேன். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அவர் முன்பாக வைக்கும் பொழுது கிதியோனுக்கு பலனே இல்லை, ஆனா கர்த்தர் பலனை பூர்ணமாக கொடுத்தார். மூன்றாவதாக ஸ்திரீமார்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்க பார்ப்போம்னா வேத தேவதூதன் மரியாதை சந்திக்கிறார். மரியாதை ஒரு சாதாரண பெண். அந்த பெண்ணை சந்தித்து அவளுக்கு சொன்ன நற்செய்தி என்னவென்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு சகோதரிமார்களுக்காக ஒரு பிளெஸிங் வருது இன்னைக்கு. அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஐயோ ஜென்ஸுக்காக எங்களுக்குலாம் இல்லையா? ஹலோ, கல்யாணம் இந்த ஆசீர்வாதம் உனக்கு தான். அல்லேலூயா. ஐயோ பசங்க எனக்கு இல்லையா? உங்க அம்மா ஆசீர்வாதம் உனக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாம். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஸ்திரீகளையோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்க இருக்கிற சில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ இருக்கிற சில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா நீங்க வெறுமையாக போல கர்த்தர் உங்களோட வரார். உங்க சுருக்கு பையெல்லாம் கர்த்தர் நிரப்புவார். நடா சுருக்கு பை. ஹலோ, அந்த காலத்து சுருக்கு பை இந்த காலத்துல பேங்க் அக்கௌண்ட் நிரப்புவார். சீரியஸா சொல்றேன், உங்க பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும். நிரம்பிச்சுன்னா குவார்டர் எனக்கு கொடுத்துருங்க. ஆமாம், விசுவாசம். ஆமேன். நீங்க கொடுத்துதான் சாப்பிடணும் ஆசை, எனக்கு சாப்பாடு கிடையாது. கர்த்தர் போஷிக்கிறார். ஆமேன். முக்கா உங்களுக்கு, முக்கா உங்களுக்கு, கால் உங்களுக்கு பிரதர், முக்கா உங்களுக்கு, கால் எனக்கு. ஏனென்றால் நம்ம சபையில பேசுற காரியத்தை கர்த்தர் முத்திரை போடுகிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்றார், நிச்சயமா நிறைவேறுங்க. ஸ்திரீகளுக்குள்ள உண்மையை சொல்றேன், இன்னைக்கு எல்லா ஸ்திரீங்க எழுந்துக்கங்க. உண்மையை சொல்றேன், எல்லா ஸ்திரீங்க எழுந்துக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லா லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் எழுந்துக்கும். கர்த்தர் ஸ்திரீகளுக்குள்ள கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதை பார்க்கறவங்க ஆண்டு சொல்ல, நீ வீட்டில் உட்காந்து ஸ்திரீயா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நிச்சயமா. ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஸ்திரீகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இதனால கணவன் ஆஸ்வதிக்கட்டும், இதனால பிள்ளை ஆஸ்வதிக்கப்பட்டோம், இதனால ஸ்திரீயோட தாய் தகப்பன் ஆஸ்வதிக்கட்டும். ஏன்னா நீங்க பிளஸட் உமன்ஸ் உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. இங்க ஒரு மகத்துவமான வார்த்தை தேவதூதன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பார்க்க முடியும். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தால், முகவரி இல்லாத பெண்ணாக இருந்தால், அறியாதபடி இருந்தபோது விசேஷமா என்னவென்றால் அந்த பெண்ணோட தேவன் இருந்தார். அன்பான சகோதரி, நீங்கள் இந்த காலவேளை உலகத்துக்கு அடையாளம் தெரியாத நபராக இருக்கலாம், அடையாளம் தெரியாத நபராக இருக்கலாம். உங்க வாழ்க்கை கண்ணீரும் புலம்பலும் கசப்பு வேதனை இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்பிக்கை எல்லாம் நீங்க அவர் மீது வைக்கும் பொழுது இனி உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, ஸ்திரீகளே ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்க போறீங்க. உண்மையா சொல்ற, பிளஸ்ஸிங் கணவனோட பர்ஸ்ல இருக்குதோ இல்லையோ, மனைவிமாரோட பர்ஸ்ல நிறைய இருக்கும். நாங்க தான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா இருக்கும் நினைக்கிறேன். என்ன கர்த்தர் சொன்னார்னா, ஆனா அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுக்காதீங்க. அல்லையா? ஏசு உங்களிடம் எப்படி கொடுங்க? நீங்க இப்போ சகோதரர் கோபாஸ் டேவிட் உஷா கிட்ட வந்து கேட்கும், நீங்க எப்படி கொடுக்கணும்? ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். அல்லையா? இது நிமித்தம் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாடாது பாஸ்டர் சொல்லாதீங்க, கர்த்தர் நிச்சயமா செய்ய போறார். ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் எல்லாம் வருது சபைக்கு. ஆமான்னு சொல்லுங்களேன். சபைக்கு வந்தாலும் யாருக்கு அந்த பிளெஸிங்? நமக்கு தான் அந்த பிளெஸிங். உங்களுக்கு வந்தாலும் எனக்குன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தான் அந்த பிளெஸிங். நீங்களா பார்த்து அல்ல, முக்கா உங்களுக்கு, கால் எனக்கு. பா கோட்டனாதீங்கப்பா, கால் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ் a supernatural God. இதனால ஒன்று மாற்றம் சொல்ல முடியும், உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏனென்றால் நீ பராக்கிரசாலி, நீ பராக்கிரசாலி, நீ பயந்தவன் கிடையாது, நீ பயந்தவன் கிடையாது. நீ எதற்கும் பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னோடு இருந்து நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ மற்றவங்களை பார்த்து நீ கோடன்னு ஓடாத. அல்லேலூயா. படிப்பை பார்த்து ஓடாத, எதையோ பார்த்து ஓடாத. நான் இருந்த இடத்துல இரு,
நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். நிறைய பேர் ஓடுவான். நான் சொல்றேன், இருக்கிற இடத்துல இருந்தாதான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமான தேவன் உன்னோட இருப்பார். இருந்த இடத்த சாதிக்கணுங்க, இந்த இடத்துல சாதிக்கணும், அதான் பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அப்பதான் கர்த்தர் உன்னோட இருக்க. கிதியோன் எங்கேயோ ஓடல, அங்கேயே இருந்தான், கர்த்தர் சொன்னபடியே செய்தான். வந்தவனுங்க ஓடி போனானுங்க. நான் சொல்றேன், உனக்கு விரோதமான உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று கர்த்தர் அந்த காலையில் சொல்ல தேவன் நிச்சயமாக நல்ல சொல்ல முடியும். அவர் உன்னோடு இருப்பதானால் அவர் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான்காவதாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷனோட தேவ மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் ஊழியன், தேவனுக்காக தன்னை முற்றுமாக ஒப்பு கொடுத்தவன், தேவனுக்காக வாழ்க்கை வாழ்ந்தவன், அர்ப்பணித்தவன். அந்த மனுஷன் அப்போஸ்தலனாக பவுல். அப்போஸ்தலனாக பவுல் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த பின்பு அவனோட வாழ்க்கையின் ஊழியத்தில் நிமித்தமாக அநேக போராட்டங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் விசேஷமா பவுலோடு இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஊழியமே பண்ணல, எனக்கு இல்லை வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அன்றைக்கு பவுலோடு இருந்த தேவன் உன்னோடு இருந்து கர்த்தர் நடத்துவார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, இந்த காலையில கர்த்தர் சொல்ற மில்லரு, பயப்படாம பேசுங்க, பயப்படாம பேசுங்க, இராது, உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் புறப்பட முடியாது. ஏனென்றால் பராக்கிரமசாலியோட கர்த்தர் இருந்து போல உன்னோட கர்த்தர் இந்த மாதம் இருப்பார். அன்பான தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் சாதாரணமாக ஊழியமா இருக்கலாம். விசேஷமா இன்னைக்கு யாக்கோபோடு மரியாளோடு இருந்த தேவன், நம்பிக்கையோட வார்த்தை கொடுத்த சாலமோன் இருந்த தேவன், இன்னைக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், நீ பயப்படாம மௌனமா இருக்காத. எல்லா காரியத்தையும் வாய்களை தர கர்த்தர் உன் வாயோட வாயை இருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இன்று கர்த்தர் சிலருக்கு பார்க்கிறவங்களுக்கும் சொல்றார், சிறிய ஊழியமா இருந்தாலும் பெரிய ஊழியமா எது இருந்தாலும் விசுவாசம் செய்யும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அடுத்த நிலைமைகளை ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை விசேஷம் பார்த்து கொண்டிருக்க யாவருக்கும் சொல்றேன், கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். உண்மையாக சொல்ல போனா நம்ம ஊழியத்தை கர்த்தர் லெவலில் கொண்டு போகிறார். நான் விசுவாசி, ஏன்னா பராக்கிரமான தேவன் நம்மோடு இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, கிதியோன் இருந்த தேவன் உன்னோடு இருந்து வழி நடத்துவார், உன்னை மேன்மையா நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அடிமையாக போயிருந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமானால், விடுதலை சாலமோனுக்கு ஒன்றுமில்லாத போது கர்த்தர் கொடுத்து சாலமோன் இருந்து கட்ட விசேஷமாக கிருபை கொடுக்க முடியுமானால், அன்றைக்கு அந்த ஸ்திரீகளுக்குள்ளாக கர்த்தனை ஆஸ்வதிக்கப்பட்டு சொன்னது உண்மையான நான் விசுவாசிக்கிறேன். வந்திருக்க யாவரிலும் கர்த்தர் இந்த மாதம் அபரிதமாக பராக்கிரமசாலி என்று சொல்லி கர்த்தர் உங்களை அனுப்புற. ஏனென்றால் உங்க கொஞ்சம் பலத்தோடு வெளியே போங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சாலமோடு இருந்த மகிமையான காரியங்களை செய்தவர், மரியாளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தவர், பவுலோடு இருந்து தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லும்படி செய்து கொண்டிருந்தவர், உன்னைய கொண்டு அற்புதம் செய்வார். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த மாதம் கிதியோன் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார், அவர் உங்களை நடத்துவார், உங்களை உயர்த்துவார். இது விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். என் கர்த்தர் சொன்னதை செய்கிறீர்கள் என்றால் எது சும்மா இல்லைங்க. யோசுவா 1:5 சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அன்றைக்கு கிதியோன் இருந்தது தேவன், உன்னையோடு கர்த்தர் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12 சொல்லுகிறது, கர்த்தர் தூதனானவர் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு கிதியோன் தேவனோடு இருக்கிறார். ஏன்னா நீ தோற்கடிக்கப்பட்டவன் கிடையாது, நீ பராக்கிரமசாலியா இருக்கிறபடியாக இந்த மாதம் முன்னோடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த 10வது மாதம் சுவாமி பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம், கோழையாக வந்திருக்கலாம், ஜீவனே அற்று போய் வந்திருக்கலாம். ஐயோ எனக்கு உதவி யாரும் வந்து வந்திருக்கலாம், யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றார்கள் என்று பயத்தோடு வந்திருக்கலாம்.
எனக்காக யார் பேசுவார்? எனக்காக யார் இறங்கி யுத்தம் பண்ணுவார்? எனக்காக யார் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார்? எப்படி கட்டப்படும்? சூழ்நிலை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்றைக்கு பராக்கிரமசாலியாக மாற்றினது நான். கொஞ்சம் பலத்தோடு இருந்தபோது பராக்கிரமசாலியாக மாற்றினது நான். உன்னையும் அப்படிதான் மாற்றப் போகிறேன். கொஞ்சம் பலத்தோடு காலையில் வந்திருக்கலாம், கொஞ்சம் பலத்தோடு ஜீவனோடு ஓடிக்கொண்டிருக்கலாம், கொஞ்சம் மாவு, ஆனால் பலிக்கு பெருகினது. என் கர்த்தர் அந்த கால கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் போது அநேகர் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இந்த காலையில் கர்த்தரோட பிரசனம் உங்களை நடத்த போகிறது. கொஞ்சமா தான் இருக்குது ஆண்டவரே, எனக்கு கொஞ்சமா தான் இருக்குது ஆண்டவரே, கொஞ்சம் பலன் தான் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்றார், அந்த கொஞ்ச பலத்தோடு நீ போ, பூர்ண பலனை ஜெயத்தை எடுப்பா. இந்த மாதம் நீ ஜெயம் கொள்ளுகிற மாதம், இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். ஜீவனுள்ள தேவனை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகளே மகனே, போ, புறப்பட்டு போ. சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், புறப்பட்டு போ, என் நீதியின் வலது கரம் உன்னை நடத்தும். ரிபாலா தூராபா தீமா ஷீகா தீரமே சந்தோனு மாத்தரலபா. அவது எழுந்து நிற்பமாக. ராபாலா தூராபா தீமாமா தூராபா தீமாமா சீகாமா தூராபா தீமிமி ஹூத்தோ நுமா தூரு தீமாமா ஹந்தாரை பௌகதா தீமேமே தூராபா ஷாகா லிமாது தூருபா. My Lord, in this morning time, my Lord, ராகே மௌசாகா துமா தூரு தெமேமே சாதா லிமோன் தரலபா. இதை பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் யாவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். இந்த கர்த்தர், நான் உனக்கு சில காரியங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன், சில காரியங்களுக்கு நானே ஆலோசனை கொடுப்பேன். அந்த ஆலோசனை நீ செயல்படும் பொழுது பெரிதான காரியங்களை நீங்க பார்க்க போகிறீர்கள். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை, இந்த மாதத்தன் அன்னைக்கு கிதியோனோட பேசின தேவன் இன்றைக்கு பிள்ளைகளோட பேசி இருக்கிறீர். கொஞ்சம் பலத்தோட பெறப்பட்டு போன்னு சொன்னபடி ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறீர். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியாக கர்த்தருக்கு